சார் இது வந்து இது பிரைவேட்டாக நிறையா விஷயங்கள் அவங்களுக்கெல்லாம் பொருந்தது நம்ம பார்க்குறோம் சார். அரசு அதிகாரிகளும் இதுக்குள்ளே சம்மந்தப்படுத்த முடியுமா சார்? கண்டிப்பாக பண்ண முடியும். அரசு அதிகாரி வந்து ஒரு 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 இடத்துல ஒரு தவறான போக்கு இருந்தாங்கன்னா அதையும் வந்து நம்ம தட்டி கேட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட முடியும். சார் மக்களுக்கு வந்து ஒரு பிஏஎல் பற்றி ஒரு அறிவுரை சொல்லணும் அப்படின்னா என்ன அறிவுரை சார் சொல்லுவீங்க? இது வந்து ஒரு பெரிய ஆயுதம். இந்த ஆயுதத்தை வந்து சரியாக பயன்படுத்தணும். இதை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தான் செல்வாக்காகணும் அப்படின்றதுக்காகவும், ரெண்டாவது ஏதாவது ஒரு பெரிய கான்ட்ராக்ட் யாராவது எடுத்திருப்பாங்க, அந்த கான்ட்ராக்டை வந்து நிறுத்தி அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது பணம் பிடுங்கலான்றதுக்காகவும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் செய்யப்படலாம். ஓகே, அது பல இடங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்றது வந்து இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களை, இயற்கையை காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை சரியாக பயன்படுத்தினால் இதுக்கு பெரிய செலவாகும்லாம் அவங்களுக்கு கணக்கு இல்லை. நீங்கள் வந்து ஒரு சிறிய பொருள் செலவு பண்ணி நீங்கள் பண்ணி கூட பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனு உயர்நீதிமன்றத்துலேயோ இல்லை உச்சநீதிமன்றத்துலேயோ நீங்கள் போட முடியும். உங்களுக்கு இது சம்மந்தமான வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் வருமா வராதா அப்படின்ற உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.